ஹாய் கைஸ், உங்கள் பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கொடுத்துட்டு எடிட்டிய ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க. கலர் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நார்மலாக வந்து பேண்ட் மேலே வச்சு ட்ராக் லைட்டை வந்து ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினி ஹியூ அண்ட் மேக்ஸிமம் ஹியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் வச்சுட்டு இன்னும் ஏதாவது இடத்துல வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டூல்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இங்கே ஹியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த கலரில் வந்து வேணுமோ ஸோ அந்த கலரில் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா வந்து எல்லா கலர்லேயும் வந்து வந்துடும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அதனால் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே இருக்க டிக் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இமேஜ் ரெடி ஆகிடும். அண்ட் கீழே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதுக்கு போய்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎன்ஜி வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த பிஎன்ஜியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் மோட் அப்படிங்கிற இந்த பிஎன்ஜி இதான் வந்து அந்த பிஎன்ஜி. ஸோ இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி போங்க. அதில் போய்ட்டு லைட்டாக வந்து கம்மியாக வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி மேலே டாப் கார்னரில் வச்சு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே மீண்டும் இன்னொரு வீடியோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.